பிரான்ஸ் நாட்டுல தமிழ் கடை ஒன்றுல நுங்கு வித்து ஒன்று இருந்துச்சு. வாங்குவோமா வேண்டாமான்ற ஒரு மன சஞ்சலத்தோட சரி 2 வாங்கி கொண்டு வருவோம் என்னட்டு வாங்கினான். இந்த விலையை முதலே சொல்லியிருந்தேன் நான். ஒரு நுங்கு 3 யூரோ, 2 நொங்கு 6 யூரோ வந்துட்டுது. அது கிலோவுக்கு 6 யூரோவோ ஏதோ ஒரு கணக்கில் தான் 2 நொங்கு 6 யூரோக்கு வந்தது. அப்போ ஒரு நொங்கு 3 யூரோக்கு. பிரான்ஸ் நாட்டில் எடுக்க முடியாத ஒரு பொருளை எங்களோட தமிழ் கடைக்காரர் எடுத்து தருகினம் என்றாலே அதுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏனெண்டா இதெல்லாம் நாங்கள் ஏங்கி தவிக்கிற பொருட்கள். ஈழத்துல கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கேக்க அதை ருசிக்காத ஆக்கள் வெளிநாட்டுல வந்தோடனே அதை சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசை. அதுக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இது சார்ந்த விடயங்கள் தெரியாது. பாடநூல்ல மட்டும் நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம் என்றெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இன்னைக்கு தேங்காய் சகஜமா வந்துட்டுது. ஆனாலும் பல பிள்ளைகளுக்கு தேங்காய்னா முதல் பருவம் தெரியாது. முதல் பருவம் என்று நான் சொல்றது தேங்காய்க்கு மேல இருக்கிற அந்த பொச்சு மட்டை. அவன் நினைப்பு தேங்காய் நேரடியாக இப்ப நாங்க கையில இருந்து உடைச்சு எடுக்கிற தேங்காய் என்றே நினைச்சு கொண்டிருக்கணும் பல பேர். அதே மாதிரி தான் இந்த நுங்கும். நானும் இலங்கையில பெருசா அந்த நுங்கு சாப்பிட்டது இல்லை. எங்கட வீட்டுல பனைமரம் பெருசா இல்லை யாழ்ப்பாணத்துல. அவ நுங்குன்றது ஒரு காலத்துல மட்டுமே கிடைக்கிறதால சில நேரம் அந்த பருவம் தவறி நாங்கள் வெட்டிட்டோம்னு சொன்னால் முத்தி போயிடும். நுங்குன்றது கிட்டுறது அதிசயமா இருந்தது. அப்ப அந்த ஆசையில தான் இந்த நுங்கு வாங்கி கொண்டு வந்தது. நானும் லவனும் தான் சாப்பிட்டது. ஒரு நுங்கு சரியான தண்ணி பிஞ்சு பருவம். அதை எடுத்தோடனே தண்ணியா ஊத்துண்ட தொடங்கிட்டது. ஒரு நுங்கு கொஞ்சம் நுங்குன்ற சுவை இருந்தாலும் கூட அது பிஞ்சு பருவமாகத்தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பிரான்ஸ் நாட்டில் நாங்கள் நுங்கு சாப்பிட்டு இருக்கிறோம் என்றதுக்கான ஒரு விடயமே ஒரு பெரிய மகிழ்ச்சியான விடயம்தான். விலை கூடவாக இருந்தாலும் இந்த கடைகள்ல இப்படியான பொருட்களை இறக்கி தர்ற அந்த கடைக்காரர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு ஈழத்துல கூட கிடைக்குமோ தெரியல. ஆனா அவர்கள் எங்களோட கையில கொண்டு வந்து இப்படியான பொருட்களை தந்து என்னதான் பொன்னையும் பொருளையும் சேர்த்தாலும் இப்படியான பொருட்கள் கிடைக்கிறது எங்களுக்கு அபூர்வம். எனக்கு இப்ப ஒரு பெரிய ஆசை என்னன்னு சொன்னால் பாலப்பழமும் நாவல் பழமும் சாப்பிடணும். அடுத்தடுத்த காலகட்டத்துல பாலப்பழம் நாவல் பழம் எல்லாம் எங்களுடைய தமிழ் கடைக்காரர்கள் எங்களுக்கு எடுத்து தருவினம் என்ற நம்பிக்கையோட இந்த நுங்க சுவைச்சு கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.